காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றானே அறிந்திருக்கின்றீர், நன்றானே அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றானே அறிந்திருக்கின்றீர், நன்றானே அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றானே அறிந்திருக்கின்றீர், நன்றானே அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஏதோ ஒரு காரியத்தை மேலட்டமாக பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், ஆராய்ந்து பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு ஆராய்ந்து எதை நம்ம இடத்துல கர்த்தர் பார்க்க விரும்புகிறார், அப்படி பார்க்கும்போது என்ன பலனை நமக்கு கொடுக்க விரும்புகிறார், என்ன பலனை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படி ஆராய்ந்து பார்த்து இந்த காலையில் நம்ம எதிர்பார்க்கிறத இல்லை நம்ம கேட்குறத நமக்கு கொடுக்க விரும்புகிறார், நம்ம கேட்குறத நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்தா தான், அந்த ஆராய்ஞ்சு பார்த்த பிறகு தான் நம்ம கேட்குறத கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நம்ம பார்த்தோன்னா, எபேசியர் 6, 7, 8 அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான். சொல்கிறார், அவனவன் செய்கிற நன்மையின்படியே என்ன அடைவான்? பலன் அடைவான். இன்றைக்கி நம்ம என்னென்ன நன்மையை செய்கிறோம் என்பதை கர்த்தர் ஆராய்ஞ்சு பார்த்து தான் கர்த்தனுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா, நமக்கு பலன் அளிக்க விரும்புகிறார். என்ன பலன்? நீ கேட்குறத இல்லை நீ எதிர்பார்க்கிறத நமக்கு கொடுக்கிற பலன். நம்ம எதிர்பார்க்கிறது இல்லை என்றால் நாம் கேட்குறத நமக்கு கொடுக்கறதுக்குரிய அந்த பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்குறார். என்ன ஆராய்ஞ்சு பார்க்குறார்? அவனவன் செய்கிற நன்மையின்படியே, அவனவன் செய்கிற நன்மையின்படியே அவருக்குரிய பலனை கர்த்தரிடத்தில் பெறுவான்.
நம்ம செய்கிறது ஒரு மனுஷனுக்கு நம்ம நன்மையை செய்கிறோம். பட் அந்த நன்மையை செய்கிற மனுஷனிடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதுக்கு பலன் கொடுக்கிறார். அது இந்த பூமியிலேயும் பலன் கொடுக்கிறாரு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்த பிறகும் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா பலன் கொடுக்கிறார். இந்த பூமியில் நம்ம உயிரோடு வாழும்போதும் அதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஓட்டத்தை முடித்த பிறகும் அதற்கு என்ன உண்டுன்னா பலன் உண்டு. 2 பலனும் உண்டு. எதுக்கு? நாம் செய்கிற நன்மைக்கு 2 விதமான பலனும் உண்டு. அதான் இன்னைக்கு சொல்கிறது. என்ன பலன்? 2 விதமான பலனை உனக்கு தருவேன், இல்லை 2 விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். 2 விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். ஒன்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், மற்றொன்று வானத்துக்குரிய தேவனுக்குரிய ஆசீர்வாதம், இல்லை பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். 2 விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறது. 2 விதமான ஆசீர்வாதம். யாருக்கு அந்த 2 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா, இந்த பூமியில் நன்மையை செய்கிறவனுக்கு. இந்த பூமியில் நன்மையை செய்கிறவனுக்கு அந்த நன்மையை எப்படி செய்யணும்? அந்த நன்மையை யாருக்கு செய்யணும்? அந்த நன்மையை எப்படி செய்யணும்? என்ன மனநிலையோடு செய்யணும்? அந்த நன்மையை யாருக்கு செய்யணும்? அந்த நன்மையை யாருக்கு செய்யணும்? முதல்ல யாருக்கு செய்யணும்னு சொல்கிறேன், அப்புறம் அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கிடைக்கிற நன்மையை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நன்மையை யாருக்கு செய்யணும்? நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஞானி சொல்லுவார். என்ன சொல்கிறார்னா, நன்மையை செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்ய விடாத, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. யாருக்கு செய்யறதுனா, யாருக்கும் ஒன்று செய்யறதில்ல. யாருக்கு அந்த நன்மையை செய்யணுமோ அந்த நன்மையை அவர்களுக்கு செய்யணும். யாருக்கு செய்யணுமோ அவர்களுக்கு அதை செய்யணும். அப்போ நன்மை யாருக்கும் ஒன்று செய்கிறேன், எப்படியோ ஒன்று செய்கிறேன், யாருக்கும் ஒன்று ரோட்டில் போகிறேன் செஞ்சுட்டு போகிறேன், வழியில் போகிறேன் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அல்ல. அந்த நன்மை அழகாக ஞானி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நன்மை செய்யவனுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் என்ன செய்யாதான் விட்டாதண்டார் இல்லையா? சரி, ஏன் செய்யாமல் விடாதன்னு சொல்கிறாரு? செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிக்கலாம்ல. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது என்ன பண்ணுங்க, அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்ல. ஏன் செய்யாத விடாதீங்கன்றாரு அப்படின்னா, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே யாக்கோப்பு சொல்கிறாரு ஏன் அதை செய்யாமல் விடாதீங்கன்னு ஞானி சொல்கிறத யாக்கோப்பு விளக்கிறார். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அது செய்யாமல் போனால் எது பாவம்? நன்மை செய்யணும்னு தெரியுது, நன்மை நான் செய்யணும், அந்த நன்மையை நான் செய்யாமல் போகிறேன் பார்த்தியா, அது பாவம்னு யாக்கோபு சொல்கிறார். அப்போ ஏன் சாலமோன் ஒரு எச்சரிப்போட செய்தியை முடிக்கிற அந்த வசனத்தை முடிக்கிறாரு? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவங்களுக்கு செய்யாமல் என்ன பண்ணாத, விட்டுறாதப்பா, அசால்ட்டாக இருந்துடாத, ஒரு சாதாரணமாக நினச்சிடாத, கொஞ்சம் கவனக்குறைவை என்ன பண்ணிடாத, இருந்துடாத. ஏங்க இருந்துடக்கூடாதுன்னு அவர் விளக்கலை. ஆனால் யார் விளக்குறாரு? யாக்கோபு விளக்குறார். என்ன விளக்குறார்? நன்மையை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை யாருக்கு செய்யணுமோ, அதை எவர்களுக்கு நீ செய்யணுமோ அதை என்ன பண்ணாமல் செய்யாமல் விட்டுறாத அப்படின்னார் இல்லையா? நீதிமொழி கூட வசனம் உண்டு, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் தப்பு வைக்க திராணி இருக்கும்போது தப்பு வச்சுடு, அப்படி இல்லைன்னா அது அறிய எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா இருதயத்தை சோதி தருகிறவரதை. நீதிமொழி 4:11 24:11 மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவிச்சிரு. அது எனக்கு தெரியாது அப்படின்னு நீ சொன்னா மனுஷன்படி சொல்லலாம். ஆனால் இருதயத்தை சோதி தருகிறவர் அவருக்கு தெரியும். உன்னால் அதை செய்ய முடியுமா முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அடுத்த வசனம், அது ரொம்ப முக்கியமான வசனம். உன் ஆப்பனவை காக்கவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு. இதை தான் அவரும் சொல்கிறார். யார்? பவுலும் சொன்னார், நன்மையை நீ செய்யும்போது அதை செய்யத்தக்க பலன் என்ன செய்வேன், நீ கர்த்தரிடத்தில் பெறுபன்றார். அதான் ஞானியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அந்த வசந்த முடியுங்க?
அறிகிறார். அடுத்த வசனம், நீ என்ன செய்யறியோ அதுக்கேற்ற பலனை தான் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். மனுஷனுடைய அவனபடி கிரிகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். எப்படி தான் பலன் கொடுக்கிறாரு? நீ என்ன செய்யற, ஒருவேளை அது கேள்விப்பட்டு உன்னால் செய்ய முடியும், ஆனால் செய்ய எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறியா, இல்லை எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு போறியா, இல்லை இது நம்மளால் முடியும்னு சொல்கிறதுனால தான் தேவன் என்ன செய்கிறாரு, நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதை தேவன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ செய்ய விரும்புறியா? அப்போ யாருக்கு அதை நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை என்ன செஞ்சுடு. அது உன்னால் முடியலை, எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு காரணம் காட்டி, சூழ்நிலையை காரணம் காட்டி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கர்த்தர் கவனிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? கவனிப்பார். கர்த்தர் ஆராய்ஞ்சு பார்ப்பார், இது உன்னால் முடியுமா முடியாதான்னு. நான் எப்போவுமே ஒரு வார்த்தை நினைப்பேன், எப்படின்னா நம்ம காதில் ஒரு செய்தி விழுதுனாலே நம்ம செய்யணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. நம்ம காதில் ஒரு செய்தி விழுது, பட் எனிபடி யாரோ ஒரு செய்தி விழுது, உள்ள ஒரு செய்தி நமக்கு வருதுனாலே நம்ம அதை செய்யணும்னு என்ன செய்ய விரும்புகிறாரு, கர்த்தர் விரும்புகிறாருன்னு நம்ம எடுக்கணும். அது யாருக்கோ சொல்கிறாரு, அவங்களுக்கு எதோ சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் சொல்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. அதை படிக்க சொல்கிறேன். ஒரு மனுஷன் சொல்கிறத என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ஒரு செய்தி வருது அப்படின்னா அது நிச்சயமாக யார் கூட வரலாம், தேவனிடத்துலேருந்து வரலாம். தேவனிடத்துலேருந்து வரலாம் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும், அப்படி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த காரியத்தை நம்ம கரெக்டாக செய்ய முடியும். அப்படி இல்லாமல் இதை சொல்கிறாங்க, சரி நமக்கு முடியாது, நம்ம சூழ்நிலை, நம்ம நிலைமை அவங்களுக்கு தெரியாது, நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்ல அவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம காரணங்களை காட்டி, நம்ம சரீரத்தையோ நம்ம சூழ்நிலைகளையோ எனிபடி ஏதோ ஒரு காரணங்களை காட்டி நம்ம செய்யாமல் விடுவோன்னு சொன்னால் அதுக்குரிய பலனை கத்த செய்வான். சோதிச்சு பார்ப்பறான், இது உன்னால் செய்ய முடியாதா, இது உன்னால் செய்ய முடியாதா. அப்போ தேவன் என்ன செய்கிறார், ஒரு காரியத்தை செய்ய வச்சு அதுக்கு பிறகு நம்மளை ஆஸ்வதிக்கிற ஆண்டவர். ஏன்னா நாளைக்கு சத்துரு வந்து கேட்பான்ல, என்ன கேட்பான், ஒரு பாதிப்பை மட்டும் சத்துரு கேட்க மாட்டான், ஒரு ஆஸ்வாதையும் சத்துரு கேட்பான். ஏன் அவனை ஆஸ்வதிச்சிங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு என்ன இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும்ல. சத்துரு கேட்பான், ஏன் அவனை ஆஸ்வதிச்சிங்க அப்படின்னு கேட்பான். ஏன் அவனை பாதிப்புகள் ஆக்கலை அப்படின்னு மட்டும் கேட்க முடியும்னா சத்துரு ஏன் ஆஸ்வதின்னு கேட்க மாட்டானா? இப்போ தாவீதை ஏன் தண்டிக்கிறாரு, ஏன் அந்த பிள்ளையை சாவடிக்கிறாரு? சத்துரு வந்து என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான், நீ நீதியோட நியாயாதிபதி தானே, எப்படி அவனை நீங்கள் ஆஸ்வதிச்சிங்க அப்படின்னு கேட்பான்ல. அதனால் என்ன செய்கிறேன், இந்த பிள்ளையை அடிக்கிறேன், ஆனால் என்ன செய்கிறேன், அதுக்கு பிறகு இன்னொரு பிள்ளையை கொடுக்குறேன், அவனிடம் எப்படி இருப்பேன், அன்பா நான் இருப்பேன். அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு, அந்த பிள்ளையை அழிக்கணும்னு அழிக்கலை, எப்படி அழிக்கிறாரு, சத்துரு வந்து கேட்பானே, சத்துரு வந்து கேட்பானே, அப்படிக்காக என்ன செய்கிறாரு, ஒரு தண்டனையை கூட, ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறார். அப்படின்னா நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, கர்த்தர் நம்ம ஒரு வேலையை செய்ய வைக்கிறாரு, இல்லை ஒரு நமக்கு அழைப்பு வருது, இல்லை ஏதோ ஒரு பொறுப்பு வருது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா எதையோ ஒன்று காரணம் காட்டி தயவு செய்து தட்டிவிட முயற்சி பண்ணக்கூடாது. ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, அதுக்கு பிறகு எதையோ ஒன்று கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு செய்வதற்கு விரும்புவார். எதையோ ஒன்று செய்வதற்கு கர்த்தர் விரும்புவார். நம்ம அதை செய்யாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் எதை நம்ம விடுறோம் தெரியுமா, கர்த்தர் நமக்கு பெருசாக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம விடுறோம், நமக்கு வச்சிருக்கிற அந்த மேன்மையை நம்ம விடுறோம், நமக்கு வச்சிருக்க ஆசுவத்தை நம்ம வேணான்னு தள்ளுறோம். நம்ம இதை தள்ளல, நம்ம அதை தள்ளுறோம். கர்த்தர் பாப்பார், அடப்பாவி எவ்வளோ பெரிய ஆசுவத்தை கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், நீ என்ன பண்ணிட்ட, அதுக்குள்ளே பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியப்பா, முடியாதுன்னு சொல்லிட்டியப்பா, ஆகாதுன்னு சொல்லிட்டியப்பா, கண்டுக்காமல் போயிட்டியப்பா, கவனிக்காமல் போயிட்டியப்பா, இதை மட்டும் செஞ்சிருந்தேன், உனக்கு எவ்வளோ பெரிய ஆசுவத்தை நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், என்ன செய்யணும்னு நினச்சிருந்தேன், அதுக்குள்ளே அந்த பையன் இப்படி பண்ணிட்டானே, அதுக்குள்ளே அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்வார்னா வருத்தப்படுவார். எதை செய்யறத நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு சாதாரணமாக ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு செய்தி விழுகிறது, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எதையுமே சாதாரணமாக என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்படி எடுக்கும்போது என்ன உண்டாக தெரியுமா, நமக்கு வச்சிருக்கிற கர்த்தர் கொடுக்கிற நினைச்சிருக்கிற நன்மையை நம்மளே தள்ளி விடுறோம். அப்போ நீங்கள் சத்துரு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இப்போ கர்த்தர் கொடுக்குற நன்மையை தடுக்கணும். என்ன செய்வான், நீ நன்மையை செஞ்சா கர்த்தத்தை என்ன பெற்றுடுவேன், நன்மையை பெற்றுடுவேன். அப்போ அவன் என்ன செய்கிறான், நீ யாருக்கு நன்மை செய்யாத, அவ்வளோதான்.
நீ யாருக்கு என்ன செய்யாத, நன்மை செய்யாத. உன் சூழ்நிலையை பாரு, உன் பாடியை பாரு, உன் உடம்பை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் பிள்ளைகளை பாரு அப்படின்னு சொல்லி கண்ணங்க சுத்த வச்சு கண்ணை தூர பார்க்காம என்ன பண்ண வச்சிருவான் அப்படின்னா அப்படி தள்ள வச்சிடுவான். இதில் என்ன உண்டாகுது? கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய நினைச்சு ஒரு பெரிய நன்மை கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா கர்த்தர் ஒரு நாள் கடன் பட்டவர் அல்லவே அல்ல. நம்மகிட்ட வாங்கி கர்த்தர் கொடுக்காத ஏமாத்துற ஆண்டவரே கிடையாது, கொடுத்துட்டு போன நஷ்டப்படுத்துகிற ஆண்டவர் கிடையாது. நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஒன்று கொடுத்தா அவர் 100 மடங்கு கொடுக்குற ஆண்டவர். ஒன்று கொடுத்தாலே 100 மடங்கு கொடுக்குற ஆண்டவர்னா அப்போ நம்ம என்ன செய்ய விரும்புகிறாரு? அதான் இப்போ அழகாக பவுல் சொன்னார், மனுஷனுக்கு நீ செஞ்ச நன்மையை செஞ்சுட்டேன்னா அதுக்கேற்ற பலனை நீ எங்கேருந்து வாங்குவோம் தெரியுமா? கர்த்தரிடத்துலேருந்து வாங்குவேன். அப்போ கர்த்தர் பார்ப்பார், உனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கணும். என்ன செஞ்சுருக்கிற, என்ன செஞ்சுருக்கிற? இப்போ மொர்தெகாயை உயர்த்தணும். மொர்தெகாய் என்ன செய்யணும்? உயர்த்தணும். என்ன பார்த்தாரு? அந்த நடபடிக்கை புஸ்தகம் பார்த்தார். என்ன பார்த்தார்? ஒரு சின்ன ஒரே ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க? உன்னை கொல்றதை பார்க்குறாங்க. இவர் தான் அவர் சொன்ன செய்தி இல்லையா? அவர் சொன்னது ஒரு பெரிய லட்சக்கணக்காக கொடுக்கல, கோடி கணக்காக கொடுக்கல, ராஜா கிட்ட போய் பயங்கரமாக உயிரை காப்பாற்றவன் இல்லை. ஒரே ஒரு சின்ன செய்தியை சொன்னார். ஒரே ஒரு சின்ன செய்தி. எத்தனை செய்தி? எஸ்தர் மூலமாக சொல்லி, அது நேராக அவர் கூட போய் சொல்லலை, எஸ்தர் சொல்லி அனுப்ப. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஏதோ திட்டம் பண்ணுறாங்க. அந்த பசங்க நடவடிக்கை எனக்கு சந்தேகம் இருக்குமா, ராஜா கிட்ட சொல்லிடுமா அப்படின்றார். அவர் போய் சொன்ன உடனே விசாரித்து பார்த்தாங்க, ஆமான்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு சின்ன செய்தி என்ன உண்டாக்குச்சு? ஒரு ராஜாவுக்குரிய கனத்தை அவனுக்கு கொண்டு வந்துச்சு. அப்போ அந்த சின்ன செய்தி கூட இல்லைன்னா மொர்தெகாய் தலை அன்னைக்கே போயிட்டு இருக்கோம். மொர்தெகாய்க்கு கதை அன்னையோட முடிஞ்சு போயிட்டு இருக்கோம் இல்லையா? மொர்தெகாய் கதை அன்னையோட முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். ஏன் மொர்தெகாய் கடத்த சரித்திரம் நீளுது? இன்னைக்கு ராஜா அரண்மனைக்கு வர்றான், ரத்தாம்பரம் தரிக்கிறான், பயங்கர உட்காரான், அப்படி மேலே சேரன், அப்படியே அரண்மனைக்கு அதிகாரியாக உட்கார்ந்து நிற்கிறானே. எப்படி உட்கார்ந்தான்? அவன் சின்ன ஒரு செய்தி, அவன் சொன்ன ஒரு சின்ன செய்தி ஒரு மொர்தெகாயை அந்த அளவுக்கு அவனை உயர்த்தி வைக்க முடியும்னா, இன்னைக்கு நம்ம சொல்ல ஒரு சின்ன செய்தி என்ன செய்யும்? ஒரு எழுத்து பிரகாரமாக இருக்கிற ஒரு பாபிலோனுக்கு ராஜாவாக இருக்கிறவனே அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னா, ராஜாதி ராஜா நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே வந்திருக்கிற ஆண்டவர் அப்போ நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புவார்? அப்போ ஏன் அந்த மொர்தெகாய்க்கு அந்த செய்தியை அவன் காதுல விழணும்? அந்த 2 பேரும் தேமேச வருமம் வைக்கிறத ஏன் மொர்தெகாய் காதுல விழணும்? அப்போ மொர்தெகாய் என்ன யோசிக்கிறான்? ஓ, இந்த செய்தி என்ன செய்யணும்? நம்ம ராஜாவுக்கு பின்னாடி உயர்வு வரப்போகுது. அதை தேவன் எப்போ செய்ய வைக்கிறாரு? 2ஆம் அதிகாரத்தில் அவனை செய்ய வச்சுட்டு தான் அவனை என்ன செய்ய வைக்கிறாரு? அவனை உயர்த்தி வைக்கிறார். அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை முதல்ல செய்ய வைக்கிறார். அதை செய்ய வச்சுட்ட பிறகு தான் அதுக்குரிய பலனை என்ன செய்ய விரும்புகிறாரு? கொடுக்க விரும்புகிறார். எஸ்தரை வாசிக்கிற இல்லையா? எஸ்தரை வாசிக்கிற இல்லையா? உட்கார்ந்திருக்கிற போது தேரேசும் வர்மம் வைத்து தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததுனால் அவன் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆல்ரெடி ஒரு வாட்ச்மேன் இல்லையா? இவன் எங்கே இருக்கிறவன்? கேட்டில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம ராஜாவா, நம்மளால் போய் என்ன செய்ய முடியும்? அதை நம்ம ஒரு யூத, நம்ம ஒரு அடிமை, நம்ம போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காம போயிருந்தான்னா 4ஆம் அதிகாரம் தலை க்ளோஸ். 5ஆம் அதிகாரத்திலேயே அவன் சாப்டர் க்ளோஸ். 5ஆம் அதிகாரத்தில் மொர்தெகாய் சனத்தில் என்ன பண்ணிருக்காது? நீண்டு இருக்காது. ஆனால் அவன் சொல்கிறான், என் காதில் ஒரு செய்தி விழுதுன்னா இது ஏதோ ஒரு சம்பவத்துக்கு தான் இருக்குது. அப்போ நான் ஏதோ செய்யணும். என்ன செய்கிறாரு? ஆண்டவர் விரும்புகிறார். சாதாரணமாக பாபிலோனில் ஒரு செய்தி விழுந்ததையே அவன் அப்படி எடுக்க முடியுமானா? ஏன்னா ஒரு செய்தியை எப்படி செய்யணும்னு பவுல் சொல்கிறாரு. அதை எபேசியர் 6:8 வாசிங்கப்போ இங்கே கை வச்சுக்கின்னு எபேசியர் 6:8 வாசிங்க. எப்படி செய்யணும்னு பவுல் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறாருன்னு அங்கே பவுல் சொல்கிறத பாருங்க. நன்மை செய்கிறவனுக்கு என்ன பண்ணு? நீ செய்ய, நன்மை செய்யும் போது பலன் அடைவான்னு சொல்லிட்டு 8ஆம் வசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மனுஷனுக்கென்று செய்யாத கர்த்தருக்கென்று செய். அப்படின்னா ஒரு செய்கை எப்படி செய்யணும்? இப்போ மொர்தெகாய் அப்படி எப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அகாசுர ராஜாவுக்குன்னு செய்யாமல் அதை ஊழி நினச்சிடாதீங்க. மேடம் சொல்லி என்ன சொல்கிறாரு? நான் சொல்கிறேன், எதை செஞ்சாலும் சொல்லி வர்றாரு. பிள்ளைங்க சொல்கிறாரு, ஸோ வேலைக்காரனை பற்றி சொல்கிறாரு, எஜமான பற்றி சொல்கிறாரு. அதை சொல்லி வந்தால் கீழே ஊழியன்னு சொல்கிறார். ஊழியன்னு சொன்ன உடனே அது ஊழியக்காரன் நினச்சிடாதீங்க. அது ஊழியம் அல்ல. மாறாக என்ன? எதை செஞ்சாலும் நீ எப்படி தான் செய்யணும் தெரியுமா? கர்த்தருக்குன்னு நான் செய்கிறேன். யாருக்கு செஞ்சாலும் எப்படி செய்யணும்? கர்த்தருக்குன்னு நான் செய்கிறேன். அப்போ மொர்தெகாய் எப்படி செஞ்சுருக்கணும்? கர்த்தருக்குன்னு நான் செய்யணும்.
ஏதோ அவன் ஏழை பரிதாபப்பட்டு ஒரு அனுதாபப்பட்டு சரியோ பாவம் கஷ்டப்படுறான் சரி கொடு அப்படின்னு கொடுக்காத, அனுதாபப்பட்டு கொடுக்காத, அனுதாபப்பட்டு செய்யாத. எப்படி செய்ய? அட்டவசம் அழகா சொல்றாரு பாருங்க. மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்ல. அப்போ யாருக்கு செய்கிறோம்? உன்னை செய்யறியா, அதை யாருக்கு செய்கிறத பாரு. கர்த்தருக்கு செய்கிற மனநிலையோடு செய். அப்போ கர்த்தருக்கு செஞ்சு எப்படி செஞ்சிருப்ப, எந்த மனநிலையோடு செய்வ, எப்படி பௌவியமாக செய்வ, எவ்வளோ சந்தோஷமாக செய்வ, எவ்வளோ மன நிறைவோடு செய்வ. அதான் அதனுடைய அர்த்தம். ஊழியன் உடனே ஊழியம் நினச்சிடாதீங்க, அது ஊழியம் அல்ல. மாறாக என்ன, அதை சாப்பிட்ற ஊழியம் ஊழியத்துக்கு அப்படி அல்ல. மாறாக என்ன, அது வேற விதத்தில் அடங்கும், அது உங்களுக்கு வேண்டாம். ஸோ அது என்ன அடங்கு அதில் அடங்கு அப்படின்னு சொன்னால், நீ எதை செஞ்சாலும் சரி எப்படி செய்யணும்? நான் கர்த்தருக்கு செய்கிறேன், நான் கர்த்தருக்கு செய்கிறேன். அப்போ மொர்தெகாய் செய்கிறது யாருக்கு செய்யறப்ப நினச்சிருக்கணும்? மொர்தெகாய் செஞ்சார் இல்லையா, செய்தியை சொன்னார் இல்லையா. அப்போ யாருக்கு சேர்ந்து போல, ஓ அகாசுவரை நான் தப்பு வைக்கல, நான் யாரை தப்பு வைக்கிறேன்? ஆண்டவரையே நான் தப்பு வைக்கிறேன், ஆண்டவரையே நான் தப்பு வைக்கிறேன். அந்த மனநிலையை நம்ம செய்யணும். ஏதோ அனுபவப்பட்டாங்க கொடுக்குறேன், ஏதோ கேட்டாங்க கொடுக்குறேன், ஏதோ செய்ய சொன்னாங்க செய்கிறேன், அந்த மனநிலையோடு செய்வோம். நம்ம பலனை இழந்து போயிடுவோம், அதனால் பலன் கிடைக்காது. அதான் அழகா சொல்கிறாரு, எதை செஞ்சாலும் எப்படி செய்ய? கர்த்தருக்குன்னு செய். கர்த்தருக்கு செய்யறதை போல நினச்சி செய். அந்த மனநிலையோட கூட செய், அந்த மனப்பக்குவத்தோடு கூட செய். ஒரு மனுஷனுக்குன்னு செய்யாத, ஒரு ஏழைன்னு செய்யாத, ஒரு வசதி இல்லாமல் செய்யாத, ஒரு அநாத பிள்ளைன்னு செய்யாத, ஒரு ஊழியக்காரன்னு செய்யாத. யாரை பார்த்து செய்? கர்த்தருக்குன்னு செய், கர்த்தருக்குன்னு செய்யு, கர்த்தருக்குன்னு செய்யு. ஏன்னா தேவன் எப்படி இருப்பான் யாருக்கும் தெரியாது, என்ன செய்வான் யாருக்கும் தெரியாது. மத்திய 25 சொல்லி வராரு, இந்த சிறியல் உனக்கு எதை செய்ய வாசிக்க வேண்டாம், இந்த சிறியல் உனக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. யோவான் 12:30-26 சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேன், என் ஊழியக்காரன் இருக்கிறான். அப்போ தேவன் எங்கே வேணாலும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்போ ஊழியக்காரன் இடத்துல இருக்கலாம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன், நீதிமொழி 19 இல்லையா. அப்போ ஏழையாக கூட இருக்கலாம். யாரு? ஒரு ஏழைக்கு செய்யறது என்ன செய்கிறாரு? ஆண்டவர் செய்துன்னு சொல்கிறார் இல்லையா. மத்திய 20 என்ன சொல்கிறாரு? வஸ்திரம் எல்லாம் இருந்தேன், சாப்பாடெல்லாம் இருந்தேன், அதை செய்து என்ன சொல்கிறாரு? எனக்கே செய்றீங்கன்னு சொல்கிறாரு இல்லையா. யோவான் 12:22 என்ன சொல்கிறாரு? நான் எங்கே இருக்கிறேன், எங்கள் ஊழியக்காரனங்க இருக்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ ஊழியக்காரங்க செய்கிறது யாருக்கு செய்யறது? அப்போ ஊழியக்காரங்களோட செய்கிறோன்னா நான் எப்படி மனநிலையோடு செய்யணும்? நான் ஊழியக்காரனை செய்யல, நான் கர்த்தருக்கு செய்கிறேன், நான் கர்த்தருக்கு செய்கிறேன், நான் கர்த்தருக்கு செய்கிறேன். இப்படிப்பட்ட மனநிலையோடு கூட செய்கிறவங்க எவ்வளோ பேர் நான் கேட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னு கூட தெரியாது. எதை செஞ்சாலும் நான் யாருக்கு செய்கிறேன்? கர்த்தருக்கு செய்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கா நான் கர்த்தருக்கு செய்கிறேன், ஒரு ஊழியக்காரனை செய்கிறேன்னா நான் கர்த்தருக்கு செய்கிறேன், நான் கர்த்தருக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு செய்கிற அந்த மனப்பக்குவத்தோடு கூட ஒரு ஊழியக்காரனுக்கு செய்கிறாங்கன்னு கேட்டால் தெரியாது இல்லையா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், நீதிமொழி 19 இல்லையா. அப்போ அந்த ஏழைக்கு செய்வது எப்படின்னா என்ன மனநிலையோடு செய்யணும்? நான் ஏழைகளுக்கு செய்யலை, நான் கர்த்தருக்கு செய்கிறேன். இது ஏழை நான் செய்யலை, நான் யாருன்னு செய்கிறேன்? இது கர்த்தராக இருந்தா ஒரு ஏழையை கண்ணில் காட்டுறாரு. ஒருவேளை அது ஏழையை நான் பார்க்காம இது கர்த்தராக இருந்தா அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? அவனை ஏழையை பார்க்கக்கூடாது, யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். ஒரு ஊழியக்காரனை யாரை பார்க்கணும்? ஊழியக்காரனை பார்க்கக்கூடாது, யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். ஒரு ஏழையை பார்க்குறோம், எப்படி பார்க்கணும்? ஏழையை பார்க்கக்கூடாது, யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். இல்லாத ஏழைகளை பார்க்குறோம் இல்லையா. இல்லாத வஸ்திரம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் அப்படிப்பட்ட ஏழைகளை பார்க்குறோம். எப்படி பார்க்கணும்? இது கர்த்தராக இருந்தா. அப்போ ஒரே வரையெல்லாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ணில் ஒன்று காட்டுறாருன்னா அதை கர்த்தருக்கு செய்யறதப்போ நம்ம செய்யணும்னு அர்த்தம். நம்ம கண்ணில் ஒன்று காட்டுறாரு, நம்ம காதில் ஒரு செய்தியை கேட்க பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த செய்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நம்ம பார்க்குறதையும் நம்ம காதில் விழுறதையும் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓ கர்த்தர் என்ன செய்கிறாரு? இதை நம்மளை எதோ செய்ய வைக்கிறாரு. ஒன்று பார்க்குறியா, கர்த்தர் ஏதோ நம்மளை செய்ய வைக்கிறாரு. ஏன் அடுத்தவங்க கண்ணெலாம் படுறது நம்ம கண்ணில் ஏன் படுது? இவங்க அடுத்தவங்க கண்ணில் படாமல் ஏன் நம்ம கண்ணில் படுறாங்க? அடுத்தவங்க அந்த செய்தி கேட்காம ஏன் நமக்கு அதில் செய்தி விழுது? அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா? ஏதோ எங்கிட்ட எதிர்பார்க்குறா, ஏதோ ஒரு செய்தி என்ன செய்ய நம்ம செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்குறான். இதை சரியாக புரிந்து கொண்டு சரியாக செஞ்சுட்டா இந்த பூமிக்குரிய பலனை பெறலாம், ரெண்டாவது பரலோகத்துக்குரிய பலனையும் பெறலாம். இதை ரெண்டு ஆசீர்வாதத்தை பெறணும்னா கண்ணில் பார்க்குறதையும் காதில் விழுறதையும் தட்டி விடாமல், தட்டி கிடைக்காமல், தாமதம் பண்ணாமல் உடனே செஞ்சு முடிச்சிட்டோன்னா இந்த பூமிக்குரிய பலனை நீ பெற்றலாம்.
அப்படி இல்லைன்னா இந்த பூமிக்குரிய பலனை நீ என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. திரும்ப சொல்கிறேன், ஒரு நன்மையை கர்த்தர் பின்னாடி செய்யணும்னா முன்னாடியே ஒரு காரியத்தை செய்ய வச்சு தான் உனக்கு பின்னாடி நன்மையை கொடுப்பாரே ஒழிய நன்மையை கொடுத்து செய்ய வைக்க அது ஒரு பகுதி. மாறாக என்ன, எந்த நன்மையை செய்யறியோ அதை செய்ய வச்சுட்டு தான் உனக்கு என்ன கொடுப்பார், பிறகு ஒரு பெரிய ஆசுவத்தை கொடுப்பார். நீங்கள் சொல்கிறது உண்மைதானா? 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் விளக்கமாக பேசுறதுக்கு நேரமில்லை, வேகமாக பேசுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். கேக்கிலாவுக்கு மேலே பெலிஸ்தர் வந்துட்டாங்க இல்லையா? கேக்கிலாவுக்கு மேலே பெலிஸ்தர் வந்துட்டாங்க. வாசிக்கலாம். யுத்தம் பண்ணி விசாரித்து அறிகிறதற்கு கர்த்தர் நீ போ, முறியடித்து கேட்கல மட்டும் என்ன பண்ணுங்க, ரட்சிப்பு. கேட்கல பட்டது நல்லவன் கிடையாது. கேட்கல பட்டது யார் கிடையாது, நல்லவன் கிடையாது. தாவீது உயிரை கொடுத்து என்ன செய்கிறான், அவங்கள மீட்கிறான். ஆனால் அந்த கேட்கல பட்டன் தரதான் சவுலுக்கு சொல்லி, சவுலுக்கு தாவீதுங்க சொல்லி வாங்கன்னு சொல்கிறது அந்த கேட்கல பட்டன் தரதான். விளக்கமாக பேசுறதுக்கு நேரம் இல்லை, சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ தாவீதுக்கு ஒரு செய்தி விழுது. தாவீது யார், ராஜா கிடையாது. எங்கே இருக்கிற தாவீது, ஊரை விட்டு வெளியில் இருக்கிறான். ஊரை விட்டு வெளியில் இருக்கிறான். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது அவனை நோக்கி, இதோ யூதாவில் இருக்கும்போதே பயப்படுகிறோம். இப்போ பெலிஸ்தருடைய சேனையை பொறுத்து நம்மளால என்ன செய்ய முடியாதுப்பா. தடுக்கலாம். யார் தடுக்கலாம்? உன்னோடு கூட இருக்கிறவன் தடுக்கலாம். உன் சூழ்நிலை உன்னை தடுக்கலாம். உன் பாடி உன்னை தடுக்கலாம். ஒரு செய்தி காதல விழுது, இந்த செய்தியை தடுக்கிறது யார் இருக்கிறான்? உன் கூட இருக்கிறவங்க அதை தடுக்கலாம். என்ன தடுக்கலாம்? வேணாம், அதனால முடியாது. ரெண்டாவது என்ன, நீ உன் சூழ்நிலையை பார்த்து நீ அதை தடுக்கலாம். மூணாவது என்ன, உன் பாடி கண்டிஷனை பார்த்து உன் உடல்நிலையை பார்த்து நீ அதை தடுக்கலாம். நீ உடல்நிலையை பார்த்து தடுத்தாலும் சரி, உன் கூட இருக்கிறவங்க தடுக்கப்பட்டாலும் சரி, இல்லை உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீயே தடைவை ஏற்படுத்தி விட்டாலும் சரி. பட் ஏதோ ஒரு காரணத்தை கண்டு நீ செய்ய வேண்டியதை நீ செய்யாமல் தடுத்துட்டேன்னா உனக்கு பூமியில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். ஆனால் மாறா தாவீது என்ன செய்கிறாரு, இல்லை ஒரு செய்தி என் காதில் விழுதுன்னா அது ஒரு காரணம் இருக்குது. என்ன சொல்லியிருக்கணும்? இதை போய் ராஜாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். இதை போய் ராஜாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவன் ராஜாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லலை. அந்த செய்தியை காதில் விழுந்தவொடனே நேராக கர்த்தருக்கு போகிறார். ஐயா நான் போகட்டுமா? கர்த்தர் சொல்கிறாரு போன்னு சொல்கிறார். வாசி அந்த வசனத்தை. நீ எழும்பி. அப்ப ஏன் கர்த்தர் செய்தியா தாவீதுக்கு அதை விளை பண்றாரு? நல்ல வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அந்த செய்தியை தாவீதுக்கு ஏன் விளை பண்றாரு? அப்ப தாவீது போன கர்த்தருடைய விருப்பம். அப்ப கர்த்தர் என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம் நீ போகாத, நான் வேற வச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அப்ப 2 முறை கேட்கிறேன். முதல் முறை கேட்கிறேன், நான் போகட்டுமா? கர்த்தர் என்ன சொல்றாரு? போன்னு சொல்றாரு. 2வது முறையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? போன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? தாவீது போய் என்ன செய்யணும்? கேக்கேலாவை காப்பாற்றணும். கேக்கேலா பெலிஸ்தரின் கைக்கு என்ன செய்யணும்? விடுவிச்சு காப்பாற்றணும். பெலிஸ்தரால கேக்கேலா பண்ணது மக்கள் என்ன செய்யக்கூடாது? அழியக்கூடாது. அப்படின்றது யாரை கொண்டு? தாவீதை கொண்டு செய்யணும் விருப்பம். ஏன் தாவீதை கொண்டு செய்த விருப்பம்? பின்னால தாவீது விரைவில் காப்பாற்றணும். யார் காப்பாற்றணும்? கர்த்தர் தாவீது உயிரை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றணும்னா நீ அவனை காப்பாற்று, அப்போதான் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ கேட்கலவ காப்பாற்றினேன்னா நான் என்ன செய்வேன்? உன்னை காப்பாற்றுவேன். முழுச எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, டைம் இல்லை. 28வது வசனம், 26, 27, 28. இப்போ பார்க்குறோம், கேட்கல படங்கள் ஜனங்க வந்துட்டாங்க. உடனே சொல்கிறாங்க அங்கேருந்து விலைக்கு போயிட்டான். ஆனாலும் என்ன சொல்கிறான்? ஒரு சியோன் கேமேட்டில் இருக்கிறான். அங்கே இருக்கிறது தாவீது அறிஞ்சு தாவீதுக்கு இருக்கிறான்றதை சவுலுக்கு சொல்லிட்டாங்க. சவுல் சேவகரோடு வந்துட்டான். தாவீது இந்த பக்கத்திலும் சவுல் அந்த பக்கத்திலும் அவன் மனுஷரும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் வளைஞ்சிட்டாங்க. ரவுண்ட் பண்ணிட்டான். இப்போ தாவீது என்ன செய்யவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. இப்போட தாவீது சாப்டர் முடிய போகுது. தாவீது சாப்டர் இதோட முடிய போகணும். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். 23 தாவீதின் சாப்டர் முடியும். ஏன்னா ரவுண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல, பிடிக்கல. ஆனால் இப்போ என்ன பண்ணிச்சு? ரவுண்ட் பண்ணிட்டான். இப்போ என்ன செய்யவே முடியாது.
அவன் தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது சுற்றி வளைச்சிட்டான். இவன் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாத இடத்துல இருக்கும்போது ஏன் அடுத்த வசனம் பார்க்குறோம். அந்த எந்த சமயத்தில், அதுக்கு முன்னாடியும் வரல, அதுக்கு பின்னாடியும் வரல. அந்த தாவீதை பிடிக்கலாம் என்று நினைச்ச அந்த சமயத்தில் ஒருவன் வந்து சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்த தேசத்தில் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று. அதனால சவுல் தாவீதை பின்தொடர்ந்து விட்டு போனான். ஆதலால் அப்படின்னா இப்ப யார் தப்பிச்சிட்டான்? ஏன் தப்பிக்க வச்சாரு? ஏற்கனவே நீ கேட்கல தப்பி வச்ச இல்லையா, அதனால உன் உயிரனுக்கு தப்பி வைக்கிறார். கேட்கலாவுக்கு மகளை மட்டும் தாவீது போக வந்தா 23 தாவீது சாப்டர் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய வைக்கிறாரு, ஒரு செய்தி நம்ம காதுல விழுதுன்னா எதையும் சாதாரணம் எடுத்துக்காத. நீ சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அது ஒரு மனுஷன் சொல்கிறதப்ப நினச்சிக்கிட்டு, யாரோ சொல்கிறாங்க நினச்சிக்கிட்டு, ஏதோ நம்ம வேலையை கெடுக்கிறாங்க நினச்சிட்டு, நமக்கு ஏதோ நஷ்டத்தை உண்டு பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டு அதை தட்டி விடுவோன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு கூட மிகப்பெரிய நன்மையை நாம் என்ன செய்கிறோம், இந்த பூமியிலேயே நம்ம இழக்கிறோம். அந்த கேட்கலுக்கு மேலே மட்டும் தாவீது போகாமல் போயிருப்பார்னா சவுலை தாவீது என்ன செய்ய மாட்டார், தாவீதை தப்பு வச்சிருக்க மாட்டார். அப்போ சவுல் கைக்கு தாவீதை தப்பு வைக்கணும் என்பதற்காக என்ன செய்ய வைக்கிறாரு, கேட்கலா படுத்த மக்களை தப்பிக்க வச்சு தாவீது என்ன செய்ய வைக்கிறாரு, தப்பு வைக்கிறார். இது இந்த பூமியில் கிடைக்கிற பலன். நான் 2 பலனை சொன்னேன், இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். அப்படின்னா இந்த பூமி நமக்கு என்ன கிடைக்குது, நாம் ஒரு மனிதன். இப்போ தாவீதுக்கு அந்த கேட்கல படுத்த மக்கள் என்ன எப்படி காத்திருக்கணும், கர்த்தருடைய ஜனத்தை போல பார்த்துருக்கணும், கர்த்தரை காக்காத போல காத்திருக்கணும். அப்போ எதை செஞ்சாலும் ஒரு மனுஷனுக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று மாத்திரம் நினைச்சு செய்வோன்னு சொன்னால் இந்த பூமியில் நமக்குரிய பலனை கர்த்தர் செய்கிறார், நமக்கு தேவன் கொடுக்கிறார். நம்பர் 2, யோவான் 5ஆம் அதிகாரம் வேகமாக பேசுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடித்த பிறகு கர்த்தர் கொடுக்கிற பலன் எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். கேட்கும் காலம் வரும், வந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஏனெனில் 29ஆம் வசனம், கடைசி வசனம், டைம் இல்லை. 29, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கும் எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கணியை அடையும்படிக்கு இந்த பூமியில் மட்டுமல்ல பின் நாட்கள் அந்த பூமிக்கிற ஓடத்தை முடித்த பிறகும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா இந்த பூமியில் செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சிரு. இந்த பூமியில் யாருக்கு எப்போ செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ, கர்த்தர் எதிர்பார்க்குறாரோ அப்போ செஞ்சிரு. பட் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாய்ப்பை நீ காத்திருக்காத. ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது, உனக்கு உதவி செய்ய உனக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுன்னா செஞ்சிடணும். சரி இப்போ வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், வாய்ப்பு கிடைக்காது, அதை இன்னொருத்தர் செய்ய வச்சு அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். பட் ஓம் பலனை இழந்து போயிடுவேன். நமக்கு தேவன் என்ன செய்கிற, ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்குறார். நீ நினைக்கிற பாதிப்பு நினைக்கிற இல்லை, உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்த ஒரு சான்ஸ், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டு இன்னொரு வாய்ப்புக்கு காத்திருப்பேன்னா நிச்சயமாக கர்த்தர் பலன் கொடுக்க மாட்டார். இந்த பூமியில் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது, ஒரு செய்தி எனக்கு காதில் விழுது, ஒரு சம்பவம் கண்ணில் பார்க்குறதையும் கேட்குறதுக்கும் அந்த தாமதம் இல்லாமல் தடை இல்லாமல் கர்த்தருக்கு செய்யணுன்ற மனப்பக்குவத்தோடு இதை இவர்களுக்கு செய்யலை, நான் கர்த்தருக்கு செய்கிறேன்ற மனப்பக்குவத்தோடு கூட நான் செஞ்சிட்டேன்னு சொன்னால் அதற்குரிய பலனை இந்த பூமியிலையும் கொடுக்குறாரு. இந்த பூமிக்கு ஒரு முடித்த பிறகு நித்தியத்திரம் என்ன செய்கிறாரு, அந்த பலனை கொடுக்குறார். 2 ஆசீர்வாதத்தையும் பெறணும்னா நன்மை செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டியவங்களுக்கு கர்த்தருக்கு செய்யறத போல் என்ன செஞ்சு முடிச்சிரு. கண்களை மூடுவோம், முடிக்கிறேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கர்த்தர் ஆராய்ஞ்சு பார்க்கிறார். என்ன ஆராய்ஞ்சு பார்க்கிறார்? நன்மை செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன், நீ செஞ்சே செய்யலையா?
யாரோ சம்படி ஒருவருக்கு நன்மை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தேன், நீ செஞ்சியா செய்யலையா ஆராய்ஞ்சு பார்க்குறான். செஞ்சிருந்தா அதற்கேற்ற பலன், செய்யாமல் விட்டா அதற்கேற்ற பாதிப்பு. இந்த பூமியிலேயும் அந்த ஆசீர்வாதம் உண்டு, இது முடித்த பிறகு நித்தியத்திலேயும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. ரெண்டு ஆசீர்வாதம் நான் பெறணும்னா இந்த பூமியில் யாருக்கு நன்மை செய்யணுமோ அவங்களுக்கு செய்யாமல் விட்டுறக்கூடாது. நன்மை செய்வது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, உதவி செய்வது நமக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ், கொடுத்து உதவுவது நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. அதை இழப்புன்னு நினைக்காத, அதை ஆசீர்வாதமாக நினை. தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர், இழக்க வைக்கிறவர் அல்ல. தாவீது கேட்கிறவை மீட்டார், தாவீது உயிரை கர்த்தர் மீட்டார். அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து சவுலுக்கு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன்ட்டான். ஏன்? அவன் கேட்கலவ தப்புவிச்சான், அவன் உயிரை நீ தப்புவி. உன் உயிரையே தப்புவிக்கிறதுக்கு ஒரு சின்ன காரியம் போதும், ஒரு சின்ன செய்தி போதும். மொர்தெகை உயிரை தப்புவிக்கிறதுக்கு ஒரு சின்ன செய்தி, ஒரு சின்ன செய்தி மொர்தெகை உயிரை தப்புவிச்சது. மொர்தெகை உயிரை தப்புவிச்ச ஒரு சின்ன செய்தி. அதை போல் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சின்ன செய்தியாக இருக்கலாம். அந்த சின்ன செய்தி தான் நம்ம உயிரை காப்பாற்றும். அந்த சின்ன செய்தி தான் நம்ம மேன்மைப்படுத்தும். அந்த சின்ன செய்தி தான் உன் ஜீவனை காப்பாற்றும். அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஒரு சின்ன செய்தி. கர்த்தருக்கு தெரியும் நம்ம என்ன பாதிப்பை சந்திக்க போகிறோம், நமக்கு என்ன பிரச்சனை வரப்போது கர்த்தருக்கு தெரியும். பட் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும்னா எதையோ உனக்கு நம்மளை செய்ய வைக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஒரு நன்மையை கொடுக்கணும், ஒரு மேன்மையை கொடுக்கணும், எதையோ உன்னை செய்ய வைக்கிறான். அதை செய்ய வச்சு, ஒரு சின்ன காரியத்தை செய்ய வச்சு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறான். அந்த சின்ன வாய்ப்பை நம்ம தவற விடுவோமானால் பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகுவோம். பரிசுத்த பிதாவே, அப்படி தான் நாங்கள் இழந்து போயிட்டோன்னா இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்கள் செய்ய சொன்னதை, நீங்கள் செய்ய நினச்சதை நான் செய்யாமல் போயிருந்ததுனால தான் இந்த நன்மை எனக்கு கிடைக்காம போச்சுன்னா, எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் தவற விட்டதுனால தான், எனக்கு கிடைச்ச காரியத்தை எல்லாம் நான் மிஸ் பண்ணதுனால தான் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இன்றைக்கி அர்ப்பணிக்கிறேன், இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன். என் காதில் விழுகிற, என் கண்ணில் படுகிற அத்தனை காரியத்தையும் நான் சரியாக செஞ்சு முடிப்பேன்ப்பா, தடையில்லாமல் செஞ்சு முடிப்பேன். ஏதோ ஒரு காரணம் காட்டி நான் செய்யாமல் விட மாட்டேன்ப்பா, நான் செஞ்சிடாமல் விட மாட்டேன்ப்பா, நீ தட்டி கழிச்சிட மாட்டேன்ப்பா. இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன், இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமை உள்ளக்கத்தை அர்ப்பணிக்கிறேன். தலைமையில் கை வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலை வந்து அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பங்கு பெற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்ன மனநிலையோடு வந்த என்பது உமக்கு தெரியும். கர்த்தருடைய கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை செஞ்சு கர்த்தரை கொடுத்தவங்களை ஆசீர்வதிங்க. இவங்க ஒவ்வொருவரும் எந்த ஒரு செய்தியும் சாதாரணமாக எடுக்காமல், காதில் விடுற செய்தியும் கண்ணில் பார்க்குற செய்தியும் சாதாரணமாக எடுக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி அதனால் வரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ரத்தத்தில் மறைக்கிறோம், காத்துக்கோங்க. இந்த காலை வழியில் ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீங்கள் நடத்திடுங்க. ஒப்பு கொடுக்குறோம், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.